ஜீராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மே மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான வார ராசி பலன்களை பார்த்துடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான வாரம் இது. இதுவரைக்கும் கடன் நோய் எதிர்ப்பு, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளால் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவருமே இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வெளியே வரக்கூடிய அமைப்பு. கடன்லிருந்து, கவலையிலிருந்து வெளியே வரும், எதிர்ப்புகளிலிருந்து வெளியே வருவீங்க. உங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்களுடைய அடையாளங்கள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு, எதிரிகள் உங்களுடைய காலில் வந்து மண்டியிடக்கூடிய அமைப்புகள் என 3ஆம் இடத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல குரு இருந்து அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு, 2, 3, 4, 5ன்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடங்கள்ல சந்திரனுடைய இயக்கம் என பணவரவு கிடைப்பதற்கு நல்ல அமைப்பு, தொழில் ஆரம்பிப்பதற்கு நல்ல அமைப்பு, வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய யோக அமைப்பு. இதுவரைக்குமே திருமண அமைப்புகளில் நன்றாக இல்லாதவர்களுக்கு அது அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய சூழல். கோர்ட்டு போயிருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரியான சமரசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் என எல்லாருமே பெரியவர்கள்கிட்ட மற்றவர்கள்கிட்ட பாராட்டு வாங்கக்கூடிய அளவிற்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்தே நல்லா நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த வாரத்திலிருந்து ஒரு வருஷம் 2 வருஷம் குரு 7, 8ஆம் இடங்கள்ல 8ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சாலும் அவர் உச்சமாக இருப்பார். ஆக இந்த வாரத்திலிருந்தே கடந்த 1 வருஷ வேதனைகள் தீரக்கூடிய அமைப்பு அப்படியே நல்ல நிலைமையாக இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்கும். நல்ல நிலைமைகள் ஆரம்பித்த உடனே முதல் நாள்லே யோக பலன்கள்லாம் நடந்துராதுங்க. சில அறிமுகங்கள் கிடைக்கும். ஒருத்தர் அங்கே போய் சொல்லுவார், ஒருத்தர் இங்கே போய் சொல்லுவார், அதை செய்ய சொல்லுவாங்க, இதை செய்ய சொல்லுவாங்க. இப்படித்தான் படிப்படியாக நன்மைகள் நடக்கும். படிப்படியாக நன்மைகள் நடப்பதற்கான ஒரு அமைப்புகள் 1 வருடமாக சில மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரம்பித்து விட்டது. தடைகள் ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் வெளியே வந்துடுறதுனால பணம் சம்பாதிப்பதற்கு இருந்து வந்த தடைகள் கூட ஜூன் மாதம் முதல் வீக்கிலே சரியா போயிடும். ஆகவே கவலைகள் கொள்ள தேவையில்லை. வருமானம் நன்றாகவே இருக்கும். வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரங்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இனிய வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்தின் ஆரம்பத்திலேயே தேய்பிரை சந்திரன் ராசியில் இருக்கிறார். இருந்தாலும் அவர் ஓரளவுக்கு நல்ல ஒளியோடு தான் இருக்கிறார். 1, 2, 3, 4 ஆகிய இடங்களில் இருப்பார். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் மகர ராசிக்காரர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் ராசிநாதனாகிய சனி பகவான் சுபத்துவத்தை அடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். இந்த வாரத்திலிருந்து அவர் ராகு கிட்ட டிகிரி வயசா அப்படியே படிப்படியாக விலகிறார். முழுக்க இணைவு விலகவில்லை என்றாலும் கூட தனித்து செயல்படக்கூடிய அமைப்புகள். மீனத்தில் இப்போது சுக்கிரனும் சனியும் மட்டும் இருப்பார்கள். கும்பத்தில் 2ஆம் இடத்துல அப்படியே ராகு கேதுக்கள், இங்கே ராகு வந்து விலகி வந்துட்டார். ஆக இந்த அமைப்புல ராசிநாதன் ஓரளவிற்கு பாபத்துவமான இருள் கிரகத்திலிருந்து மெதுமெதுவாக விலகி வருகின்ற காரணத்தினால் இதுவரைக்குமே 7.5 சனி முடிஞ்சும் நல்லவைகள் ஒன்றும் ஆரம்பிக்கலையே அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். ஒரு 7 வருஷமா கஷ்டப்பட்டீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 5 வருஷமா 2020 நிலை கொள்ள முடியாமல் இருந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிலை கொள்வதற்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்டங்கள்லாம் இருக்காதுங்க. படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பெரியவர்கள் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சந்திரனால உறவுகள் நன்றாக கை கொடுக்கும். நட்புகள் ஓரளவிற்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. திருமணம் போன்ற புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். ஆகவே பெரிய கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் இனிமே விலகிடுச்சு. வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு மட்டும்தான் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் காசு வரும். வியாழக்கிழமையில ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். தம்பி தங்கைகளின் மூலமாக ஆதரவுகள் உண்டு. எல்லாம் இனிமேல் சரியாக நடக்கும் என்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் இனிமேல் முன்னேற்றம் இருக்கும் என்கின்ற நம்பிக்கை மனதிற்குள் உருவாகக்கூடிய ஒரு யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நல்ல வாரம். கும்பராசிக்காரர்களுக்கும் இப்படித்தான். ஜென்மச்சனி விலகிடுச்சு. ஜென்மச்சனி விலகினா கூட இப்பதான் ராசி ரீதியா குருவும் ராகுவும் சனியும் விலகி இருக்கிறாங்க. இன்னும் டிகிரி ரீதியா அவங்க விலகலை. ராகு இப்ப கீழே வந்திருக்கிறார், சனி அங்கேயே இருக்கிறார். அதை விட முக்கியம், கடந்த 4 நாட்களாக ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஒரு 9 வருஷம் 7, 8 வருஷம் 9 வருஷமாவே குரு உங்க ராசியை பார்க்கல. கும்பராசிக்காரங்க ரொம்ப நொந்து போனீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் இன்னும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்மச்சனி இன்னும் விலகலை.
புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செப்டம்பருக்கு பிறகுதான் அந்த ஜென்மச்சனியுடைய பாதிப்புகள் விலகி இருப்பது தெரியும். ஆனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. வாரத்தில் திங்கக்கிழமை கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் காசு வந்து தான் தீரும். 2 வருஷமாக சம்பாதிக்க முடியாத நிலைமைகள்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக விலகும். ஆகவே கவலைப்பட வேண்டாம். கும்பராசிக்கு திங்கக்கிழமை கொஞ்சம் செலவுகள் இருக்கும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். தேய்பிரை சந்திரன் வந்து ராசியில் வந்து உட்கார்றாரு. ஆனாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால மனக்குழப்பம். ஏற்கனவே எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது உண்மைகள் தெரிய வர ஆரம்பிக்கின்ற அமைப்பு. அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்றாரு. அதுக்கப்புறம் சனி கூட போய் சேர்றாரு. அந்த ராகு சனியோட இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேரக்கூடிய அமைப்பு. அதற்கப்புறம் மேஷத்துல போய் உட்காந்துடுறார். இந்த அமைப்புகள் எல்லாமே ஓரளவிற்கு நன்மையை கொடுக்கக்கூடியது தான். கஷ்டப்பட்டு கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வழிகள் எது, குகையிலிருந்து இருட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய எது அப்படிங்கிற வழிகள் தெரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், ஸ்ட்ரெஸ் நீங்கும், எதை எப்படி செய்யலாம் என்பதில் ஒரு தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும். இழந்த கௌரவத்தை அந்தஸ்தை மீட்டெடுக்க முடியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. வாழ்க்கையில் இனிமே சந்தோஷமாக இருப்பதற்கான அடிப்படை அம்சங்கள் மட்டுமே உருவாகக்கூடிய, அதையும் நீங்கள் சரியாக செயல்படுத்தி விடக்கூடிய, இன்னும் 2 வருஷத்துக்கு பிறகு எந்த துறையில எப்படி இருப்பீங்களோ அந்த துறைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்திலேயே 11ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்புல தான் இருக்கிறார். அதற்கப்புறம் 12ஆம் இடத்திற்கு வருகிறார். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வெற்றிகளை கொடுப்பார் என்பதால் திங்கட்கிழமை முழுக்க ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஆக இந்த வாரத்தின் ஆரம்பம் மீனராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்குது. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை என்ன பண்ணுவார்னா அப்படியே 12ஆம் இடத்திற்கு வந்து விரயம் செய்யக்கூடிய அமைப்புகளில் வருவார். விரயம்னா என்னங்க, காசு செலவாகும். செலவாயிட்டு போகுது. கடனை வாங்காம ஏதோ வர்ற வருமானத்தை தான் செலவு செய்ய வைப்பார். அதனால அந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. ராசியில சுக்கிரன் இருப்பது இன்னும் ஒரு வகையில பாதிப்பு தான். 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதும், இப்போது 2ஆம் இடத்தில் இருந்து வந்த புதன் 3ஆம் இடத்திற்கு மாறுவதும் மிகப்பெரிய யோகம். ஜென்மச்சனியை பத்தி கவலைப்பட வேண்டாம். சுக்கிர பெயர்ச்சி நடக்கிற வரைக்குமே ஜென்மச்சனி வாளை குறுக்கி கொண்டு ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாரு. அதுலேயும் 6-12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் மாறி இருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே என்னதான் கெட்டதாக இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு அது உள்ளேயும் ஒரு நல்ல நன்மைகள் இருக்கு. மறுபடியும் சொல்றேன், 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனா 30-40 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜென்மச்சனியின் காரணமாக சில பல பாடங்களை நீங்கள் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பதற்காகவே எல்லாத்திலையும் ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்பு தான் கோச்சாரத்தில் பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும். நல்லா பாருங்க, ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாம் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி நடக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அந்த அமைப்புல இப்போது இளைய பருவத்து மீனராசிக்காரர்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள், நேர்மையானவர்கள். நல்லவன் என்னைக்குமே ஜெயிப்பான் அப்படிங்கிறத உங்க வாழ்க்கையை வச்சே சொல்லிடலாம். பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. ஆனா முயற்சி பண்ணாத்தாங்க எல்லாம் நடக்கும். தடிக்கி விழுந்துதான் எந்திரிப்பீங்க. அதனால தடிக்கி விழுவதை கருத்தில் கொள்ளாமல் எங்கே எப்படி எதை முயற்சி செய்தால் எது நன்றாக நடக்கும் என்பதற்கான சில அனுபவ பாடங்களை அமைத்துக் கொள்ளுகின்ற, நீங்களே புரிந்து கொள்ளுகின்ற நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.